ஜென்சி டிஎம்கே விசஸ் சவுக்கு சங்கர் சம்பவங்கள் நான் பண்ணாம அதை விட வரேன்னா ஒண்ணு எனக்கு ஏன் ஜென்சி டிஎம்கே பார்த்தாலே ஏன் உங்களுக்கு கோவம் வருது, ஏன் இப்படி அடிக்கிறீங்கன்னு இவர் கேட்க நம்பியா பார்த்தாலே அடிக்கணும் இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். வேணா பாரு வரேன் கட்டங்களா யார முறைக்கிற? ஏன் அடிக்கிறேன்னா நீங்க காலம் மாறிடுச்சுன்றத ஒத்துக்கவே மாட்டீங்க. டிஎம்கே ஆரம்பிச்ச காலத்துல இருந்த இளைஞர்கள் கூட்டம் இலக்கியம் பேசிச்சு, அத ஊரே கேட்டுச்சு. ஆனா நீங்க இப்ப பேசுறத யாராலையும் காது கொடுத்து கேட்க முடியலையப்பா. கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. அது மட்டும் இல்லாம நீங்க ஏன் அரசியல் பேசாம தனி மனித தாக்குதல் நடத்துறீங்க? இவ்வளவு ஏன் விஜயே எடுத்துக்கோங்க, விஜயோட பர்சனல் லைஃப்குள்ள நீங்க ஏன் போறீங்க? அவருக்கு அரசியல் வரலன்னு சொல்லுங்க, அவருக்கு நிர்வாகம் நடத்த தெரியலன்னு சொல்லுங்க, இப்படி பேசுங்க. அதை விட்டுட்டு ஏன் தனி மனித தாக்குதல் எடுக்கிறீங்க? உனக்கு அரசியலே தெரியலையா, பேச வராதியான்னு சொல்லுங்க. அதெல்லாம் நியாயமான விமர்சனம். ஏன் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு போறீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அப்படி தனி மனித வாழ்க்கையெல்லாம் எடுத்து பேசுறீங்கன்னா திமுகல இருக்கக்கூடிய முன்னாள் தலைவர்கள், இன்னாள் தலைவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பத்தி பேசினா என்ன ஆயிருக்கும்? இப்படி தனிப்பட்ட வாழ்க்கை என்று திமுக தலைவர்களின் வாழ்க்கை எடுத்தால் எங்கே போய் முடியும்? அது எல்லாம் ஒன்னால அடுத்ததா நம்ம பிரதர் என்ன கேட்டார்னா, எந்த கருத்தியலை வச்சு இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து ஒன்றிணைகிறது அப்படின்னு கேட்க, இப்ப இருக்க இளைஞர்களுக்கான கருத்தியல் என்ன, எதை வச்சு அவங்க இயங்குவாங்க? குறும்படம் போடவா இல்ல மனசை மாத்திக்கிறீங்களா? போடலாமா? ரைட், போடுறேன் பாருங்க. அந்த ஹாஸ்பிட்டல் போய் வந்த நோயாளி அவன் சொந்தக்காரன் ஓட்டு போட்டு ஜெயிக்கும், அவனுக்கெல்லாம் நல்ல சாவே வராது. ஓப்பனா சொல்றேன், இதெல்லாம் கருத்தா? அதுக்கு நம்ம சங்கரன் என்ன சொன்னார்னா, கருத்து எல்லாம் எதுக்குப்பா, நல்லது நடக்குதா பாரு. இப்ப பாரு ஆட்சிக்கு வந்தவங்க நல்லது பண்றாங்கல்ல, ஊழல் இல்ல, முதலமைச்சரே ஊழல் இல்லாத ஆட்சியை தரேன்னு சொல்றாரு, தன்னோட கட்சியில யாரோ தப்பு பண்ணா தட்டி கேட்கிறேன்னு சொல்றாரு, ஒரு டிசிப்ளினான ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு மேல என்ன கருத்தியல் வேணும்? எந்த கருத்தியலும் வேணான்றேன். கருத்தியலை சொல்லி சொல்லி வந்த எந்த கட்சியாலுமே ஒரு காரியமும் நடக்கல. கருத்தியலே சொல்லாத கட்சியினால காரியம் நடக்குதுன்னா அது வேணும். வேண்டாம். ஆட்சி நல்லா நடக்குதா? சரி. சித்தாந்தங்களுக்கான காலம் முடிந்து விட்டது என்று நான் நம்புகிறேன். இப்படி அண்ணா அடிச்ச அடி எல்லாமே சம்பவம் தான், தரமான சம்பவம். அப்புறம் வீடியோ பாக்குறவங்க என்ன இன்ஸ்டால மட்டும் இல்லாம யூடியூப்லயும் ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். I'm a beggar boy. Ayya, I'm a beggar boy. Rasa, you have to give me paisa. I'm a beggar boy.